السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولله على الناس حج البيت إن استطاع إليه سبيلا. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم من أراد الحج فليعجل أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் குறித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே மாற்றாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், குறிப்பாக நம் மனிதர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் குறைவிலும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நமக்கெல்லாம் ஒரு ஃபர்லான 5 கடமைகளை பொறுத்திருக்கின்றான். அதுல முதலாவது கடமை எடுத்துக்கொண்டால் கலிமா. கலிமாவை எடுத்துக்கொண்டால் அது உள்ளத்தில் இறக்கி அதை நாவால் மொழிவதற்கு தான் கலிமா. இரண்டாவது சலாத், தொழுகை இருக்குது, அது உடல் சம்பந்தமான வணக்கம். அதே மாதிரி சௌம், நோன்பு எடுத்துக்கொண்டால் எப்படி தொழுகை உடல் ரீதியான வணக்கமோ அதே மாதிரி நோன்பும் உடல் ரீதியான வணக்கம் தான். நான்காவது ஜகாத் இருக்கிறது, அது மால், பொருள் ரீதியான வணக்கம். ஐந்தாவது ஒரு கடமை என்னன்னா அது ஹஜ்ஜுடைய கடமை. ஹஜ்ஜை பத்தி எழுதும் போது அதுக்கு உடல் வசதியும் இருக்க வேண்டும், பொருள் வசதியும் இருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு பொருளும் இருக்கு, உடலும் ராகத்தாக இருக்கு என்று கேட்டால் அவன் கண்டிப்பாக ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜல் பைத்த இன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. யாருக்கு பொருள் வசதி உடல் வசதி இருக்குதோ அவங்க கண்டிப்பாக ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக கூறியிருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப 2 வசதி யாருக்கு இருக்குதோ அவன் கண்டிப்பாக ஹஜ்ஜி செய்ய வேண்டும். இப்ப ஒரு மனிதன் ஹஜ்ஜி செய்யவில்லை என்பதை கேட்டால், யார் ஒரு மனிதனுக்கு உடல் வசதி இருக்குது, பொருள் வசதி இருக்குது, ஆனா அவனை ஹஜ்ஜி செய்யவில்லை என்று கேட்டால் அவனுடைய ஈமானும் இஸ்லாமும் ஒருபோதும் பரிபூரணமாகாது என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் அனைவரும் ஹஜ்ஜி செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, சில நபர்கள்ட்ட காசு இருக்கு, உடல் ராகத்திற்கு கேட்டா சொல்றாங்க, என் பிள்ளைக்கு கல்யாணம், அதனால அடுத்த வருஷம் பாத்துக்கிறோம். அடுத்த வருஷம் கேட்கும் போது இல்ல பேத்தி பறந்துருக்காங்க, அடுத்த வருஷம் கேட்கும் போது இல்ல பேத்திக்கு காது குத்துறாங்க, வயசுக்கு வந்துட்டாங்க, அடுத்த வருஷம் பேத்தி கல்யாணம், அடுத்த வருஷம் கேட்டா இல்ல பேத்தியோட பேத்தி பறந்துருக்காங்க. இப்படியே பேத்தின்னு சொல்லிட்டு கடைசியில அவர் கபிர்குடியில தான் போவார். இந்த மேற்கூறியவர்களே, இதை குறித்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லும் போது, யார் ஒருவர் ஹஜ்ஜி செய்யாமலே மௌத்தாயிட்டால் அவன் கண்டிப்பாக யூதனாகவோ கிறிஸ்தவனாகவோ செத்து மதீனாவில் எனக்கு எந்தவித ஆட்சேபனை இல்லை என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த மேற்கூறியவர்களை யோசிக்க வேண்டும். இப்போ நபர்கள் காசு இருக்கு, உடல் ராகத்திற்கு, ஆனா ஹஜ்ஜி செய்ய மாட்டேங்கிறார்கள். மேற்கூறியவர்களை வரும் காலமாவது ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல்வானாக. மேற்கூறியவர்களை ஒன்னொரு ஹதீஸ்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கும் போது, மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யுஅஜ்ஜில், யாரு ஹஜ்ஜை நாடுகிறாரோ ஃபல்யுஅஜ்ஜில், அவர் விரைவுபடுத்தட்டும். இத கிதாபில் எழுதக்கூடிய ஆசிரியர்கள் தஃசீர் விளக்கம் சொல்லும் போது, மன் அராதல் ஹஜ்ஜ, யாரு ஹஜ்ஜை நாடுகிறாரோ, யாரு ஹஜ்ஜுக்கு நீயத் வைக்கிறாரோ ஃபல்யுஅஜ்ஜில், அவர் நீயத் செய்வது மட்டும் அல்லாமல் சும்மா உட்கார்ந்துட வேண்டாம், மாறாக ஃபல்யுஅஜ்ஜில், அதுக்கு என்னென்ன தேவையோ அதை கண்டிப்பாக அவர் செய்ய வேண்டும் என்பதாக கிதாபுடைய ஆசிரியர்கள் நமக்கெல்லாம் சொல்லி காட்டுவாங்க. என்னை கூறியவரை வரும் காலமாவது நம் ஹதீஸ்